நீ நேத்து வரைக்கும் நல்லா கிளு கிளு ஜிலு ஜிலுன்னு இருப்ப. திடீர்னு இன்னைக்கு வந்து பப்ளிக்ல சரி வேணாம் பேச வேணாம்னு சொல்லிட்டா ஒதுங்கி போயிட்டான் அந்த பையன். உன்ட்ட டார்ச்சரே பண்ணல. ஆனா நீ என்ன பண்ற? அவன பத்தி தப்பா பேசுற. கேமரா முன்னாடி போய் உட்கார்ந்துகிட்டு, அவன் டச் பண்றது தப்பா இருக்கு. அவன் பண்றது சரியில்ல. ஓ! மியூச்சுவலா எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அப்ப இந்த பையன் டச் சரியில்ல. அதுக்கு தான் அரோரா கேட்கறாங்க ஒரு கேள்வி. இவங்க அழுதுட்டு இருக்கும்போது உள்ள உட்கார்ந்து, அரோரா டைம யூஸ் பண்ணி உள்ள புகுந்து, "டேய் அப்படியே நீ பண்ணது தப்பா இருந்துச்சுன்னா, நீ பண்ணது ஒருவேளை தப்புன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிருச்சுன்னா, பார்வதி சும்மா இருக்கிற ஆளே கிடையாது. அன்னைக்கே அத சண்டையா ஆக்கியிருப்பாங்கன்னு." இதே பாயிண்ட் தான் 3 எபிசோட் முன்னாடி 2 எபிசோட் முன்னாடி நம்ம ஆமா. பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேசு. பார்வதி சும்மா விட்டு போமாட்டாங்க. சண்டையாக்கியிருப்பாங்க. அப்ப சும்மா கிளப்பி விடுறாங்க. இந்த பையன் டச் சரியில்ல. அது இதுன்னு சொல்லி. இன்னும் நம்ம பேசணும். அத அப்படியே வந்து அரோரா வந்து கரெக்ட்டா வந்துச்சு. சொல்றாங்க பையன்கிட்ட. இதுதான் சாக்குன்னு சொல்லி அரோரா ஒரு ஒரு ஊசிய ஒண்ணு போடுறாங்க. அவ வந்து உன்னை இது பண்றா. சும்மா ஒரு இது உன்னை ஏமாத்தி பார்க்கிறா அப்படின்னு சொல்லி. சோ தெரியலங்க. இந்த பார்வதின்ற ஒரு கேரக்டர சுத்தி அமையக்கூடிய இந்த எல்லாமே ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆராவா, நெகட்டிவான ஒரு கேமிங்கா